தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களுக்கு எந்தவித ஆய்வு அறிக்கைகளும் தேவைப்படாது. அப்படியான ஒன்றுதான் நம் சமூகத்தில் நடக்கிற போக்குவரத்து விதிமீறல் குற்றங்கள். நாம் ஒவ்வொரு முறை வெளி செல்லும் போதும் ஏதாவது ஒரு விதிமீறல்களை நம் கண்முன்னே பார்த்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறோம். அப்படி கடந்த 5 வருடங்களில் மட்டும் போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராத தொகை என்பது 12,000 கோடியை தாண்டியிருக்கிறது. அது 18 கோடி வழக்குகள் பதியப்பட்டு அதன் மூலம் கிடைத்த தொகையாகும். இங்கு தொகை என்பது பெரிய பேசு பொருளாக இல்லை என்றாலும் கூட இத்தனை அதிகமான வழக்குகள் பதியப்பட்ட பின்னரும் இங்கு போக்குவரத்து விதிமீறல் குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை. எதனால் இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறது? இந்த அபராத தொகை அவைகளை குறைக்கவில்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. $12,000 கோடி அபராதம், டிராஃபிக் குற்றங்கள் குறைந்ததா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு KKR ஆதித்தன், பத்திரிகையாளர். வணக்கம் சார். மற்றும் தோழன் அமைப்பை சார்ந்த திரு M ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். சார் ஆதித்தன் சார், இந்த 12,000 கோடி அபராதம் வசூல் அப்படிங்கிறது எதை சார் காட்டுது? ஏன்னா சமீபத்தில் அரசாங்கம் அபராத தொகையை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். அதனால் இவ்வளோ வசூல் ஆயிருக்கா? இல்லை இந்த குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதனோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஆமாம், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் திருத்தின பிறகு நம்ம அந்த அபராதம் அதிகப்படுத்திருக்காங்க. 100 ரூபாங்கிறது ஒரு ஹெல்மெட்டுக்கு 100 ரூபா போட்டாங்கன்னா இப்போ 1000 ரூபா பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈச்சலான் முறை இப்போ புதுசாக வந்துட்டு, முன்னாலெலாம் இந்த இது அதிக அளவில் பயன்படுத்தலை. இப்போ கிராஜுவலாக ஒரு கடந்த 2-3 வருடங்களில் ஈச்சலான் முறை, அது போக இந்த சிசிடிவியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணி டைரெக்டாக வீட்டுக்கு செலான் அனுப்புகிற மெத்தட்லாம் வந்தாச்சு. போக்குவரத்து போலீஸ்கார் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சிக்னலில் நம்ம மீறி போனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கேமரா செலக்ட் பண்ணி உங்களை ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு ஃபைன் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வர வர உங்களுக்கு குற்றங்களை அதிகரிக்கவும், ஒரு பக்கம் அதிகரித்தா கூட கண்டுபிடிக்கிறது அதிகரிச்சிருக்கு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இப்போ இந்த 2022 கணக்கு தான் போட்டிருக்க. நீங்கள் சொன்ன கணக்குக்கு கிட்டத்தட்ட 6%, 1,56,000 அறிவிச்சிருக்கு. இந்த சாலை விபத்துகள் இறந்தவர்கள் எண்ணிக்கை கூட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னால் 1,59,000 பேர் இறந்திருக்காங்க 2019. இப்போ போன வருஷம் கணக்கு 2 வருஷம் முன்னால் கணக்கு 1,68,000 பேர். இதுல என்னன்னா பெரிய தமிழ்நாட்டில் மட்டும் 50,000 பேர் பலியாயிருக்காங்க இந்த 2022 சாலை விபத்துக்கள்ல அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்க ஃபைன் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமே 755 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஈச்சலான்ல. ஏன்னா தமிழ்நாடு இந்த மாதிரி ஈச்சலான் போடுறதுல தமிழ்நாடு ஊபியோட அதிகமா இருக்கு. தமிழ்நாடு அதிகமா இருக்கு. அந்த அளவு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இது ஒரு கணக்கு இருந்தா கூட இது காரணம் அவர் நம்ம மத்திய மந்திரி, சாலை போக்குவரத்து மந்திரி நிதின் கட்கரி பேசும்போது லேண்ட் டிசிப்ளின் நம்மகிட்ட கிடையாது மக்களுக்கு. அது போக மிக்சட் டிராபிக், இந்த 2 தான் விபத்துகளுக்கு காரணமா இருக்குன்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க மலேசியாங்கெல்லாம் போனீங்கன்னா லேன் டிசிப்ளின் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. கார் போற இடத்துல கார் தான் போடணும், 2 வீலர் தான் போகணும். யாரும் கிராஸ் பண்ண முடியாது, நினைச்ச நேரத்தில் எந்த இடத்தையும் கிராஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லேன் டிசிப்ளின் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சென்னையில ஒரு காலத்துல அப்படி கூட இருந்துச்சு. அண்ணா சாலையில நீங்க அண்ணா சாலை பக்கத்துல ஜெமினி பிரிட்ஜ், இந்த அண்ணா மேம்பாலம் வரைக்கும் போகும்போது இந்த லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது விபத்துகளுக்கு அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாம இப்போது வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பொது போக்குவரத்து அதிகமா மெட்ரோ இந்த மாதிரிலாம் வந்தா கூட தனிநபர் உபயோகிக்கும் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. அவங்களுக்கு லைசன்ஸ் வழங்குவதில் முறையாக வழங்கப்படுகிறதா, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க அந்த ஆர்டிஓங்கிற அவங்கெல்லாம் போலீஸ் டிராபிக் போலீஸ்காரன் ஒழுங்கா பரிசீலனை பண்ணி ஆர்டிஓ அலுவலகம் லைசன்ஸ் வாங்குதா என்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்,
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ ரைட் எடுத்து 2 இடம் தான் அதிகமாக நடத்தாங்க. ஒன்று சார் பதிவாளர் அலுவலகம், அடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ். ஏதோ அப்பப்போ பணம் கட்டுக்கட்டா பிடிபடும். இப்போ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு எவ்வளவோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த லைசன்ஸ் வழங்கும் முறையும் இன்னும் கடுமைப்படுத்தப்பட்டாதான் இந்த மாதிரி விபத்துகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார். சார் ராதாகிருஷ்ணன் சார், இந்த தகவல் அடிப்படையிலே பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 70 கோடி கிட்ட வசூல் ஆயிருக்கு. நிறைய கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க முன்னைக்கு கம்பேர் பண்றப்ப. அப்ப இது சார் சொன்ன மாதிரி இந்த ஈச்சலான் முறைகள் கொண்டு வந்ததோட இம்பாக்டா இருக்குமா, இல்ல டிராபிக் குற்றங்கள் எந்த விதத்திலையும் குறையில தொடர்ந்து அது நடந்து கொண்டேதான் இருக்கு, அதனோட வெளிப்பாடுதான் இவ்வளோ ஃபைனும் இவ்வளோ கேஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? உண்மையிலே நீங்க கேட்டதுல மல்டி ஆஸ்பெக்ட் பேச வேண்டியது இருக்கு. மல்டி ஸ்டேக் ஹோல்டருடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். ரோட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு காயினோட 2 பக்கம் போல. ஒண்ணு அரசு, இன்னொரு பக்கம் மக்கள். மக்களோட பகுதியை ஈஸியா மாத்த முடியும். ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போறது, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது, எஜுகேட் பண்ண வேண்டியது, இன்ஜினியரிங் செக்டார்ஸ்ன்ற மல்டி ஆஸ்பெக்ட்ல தான் மக்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த பக்கத்தை மக்களுக்கு இந்த புகட்டுதல் ஈஸியா கொண்டு போக முடியும். ஆனா எது நம்மளால இன்னைய வரைக்கும் சரிபடுத்த முடியலன்னா, காயினோட இன்னொரு பக்கமா இருக்கக்கூடிய அரசு இயந்திரம். இந்த அரசு இயந்திரத்துல இந்த 5 ஈக்களை பேஸ் பண்ண சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் இல்லாத வரைக்கும் நீங்க எத்தனை கோடிகள் ஃபைனை உள்ளார கொண்டு வந்தாலும் இந்த மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்குமானா சேர்ந்திருக்காரு. அது இந்த டேட்டாவே காமிக்குது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன 12,632 கோடி ரூபாய் இன்னைக்கு அமௌண்ட் வெளியில வந்ததுனால தெரிஞ்சிருக்கு. இது தெரியாத அமௌண்ட் ஒவ்வொரு தெருமுக்குகள்ல 100, 200 போன தொகைகள் அதிகம். நமக்கே தெரியும், ஒரு இடத்துல பிடிக்கும் போது சலான் இருக்கு ஒண்ணு, சலான் இல்லாதது ஒண்ணு. அப்போ எந்த அளவுக்கு கரப்ஷன் வெளியில பணம் ரொட்டேட் ஆயிருக்கும் நமக்கு இதுவே பார்க்கும்போது அதிர்ச்சி. இது அப்படியே இன்னொரு மடங்கு கரப்ஷன் வெளியில இருந்தது அப்படின்னா 12,000 கோடி ரூபாய் கரப்ஷனா போயிருக்கு. கரப்ஷன் ஏன் வருது? வயலேஷனை அனுமதிக்கிறதுனால. வயலேஷனை அனுமதிக்கிறது இல்ல கண்டுக்காம இருக்கிறது இல்ல அதை நாங்க அலட்சியப்படுத்துறது யாரு? அரசு இயந்திரம் தான். அந்த சாலையை டிசைன் பண்றது யாரு? அரசு இயந்திரம். சிக்னலை இன்ஸ்டலேஷன் பண்றது யாரு? அரசு இயந்திரம். இவரு ஃபிட்டானவர், இவர் ஓட்டுறதுக்கு தகுதியானவர், இவருக்கு இந்த வண்டி பிரேக் அடிக்கவோ ஆக்சிலேட்டர் கொடுக்கவோ தகுதி எல்லாமே இருக்கு, சுயநினைவோட இருக்கிறான்னு லைசன்ஸ் யார் கொடுக்கறது? அரசு. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய அரசு இவங்க எங்கேயாவது தன்னை அறியாமலோ இல்ல அலட்சியத்தினால செய்யக்கூடியது மட்டும்தான் ஃபைன் கலெக்ட் பண்ணணும்ன்றது இருக்கு. அந்த டிரைவிங்கோடைய செக்டார்ஸ் எல்லாத்தையும் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது அரசு. இப்படி மல்டி ஸ்டேக் அரசு சார்ந்து இருக்கு. ஆனா கடைசியா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள். திரும்ப பழிய தூக்கி யார் மேல போடுறோம்? மக்கள் மீது போடுறோம். இப்ப நீங்க இந்த 12,632 கோடி ரூபாய் எதுல இருந்து வந்திருக்குன்னா, பெரும்பாலான தொகை வெறும் 4.4 கோடி ஈ சலான். அதாவது போட்ட 5-6 சலான்ல ஒரு சலான் பெரிய சலான். மொத்தமா 18.2 கோடி ஈ சலான் ஜெனரேட் ஆயிருக்கு. ஈ சலான்ல வந்தது. இந்த 18 கோடி ஈ சலான்ல 4 கோடி ஈ சலான் தான் ஹையர் அமௌண்ட், 755 கோடி, which is 60% ஆஃப் ஃபைனை கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் ரீசன்ட் டேஸ், இந்த கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்ள நடந்தது. அப்படி பார்த்தா ஒரு 5-6 ஈ சலான் போடுறாங்கன்னா ஒரு ஈ சலானோட தொகை பெருசு. அப்படின்னா வயலேஷன் பெருசுன்னு அர்த்தம். அந்த வயலேஷன் பெருச இவங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணி கண்காணிக்க வேண்டிய வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, நீங்க ஈ சலானுக்கு கொடுக்குற கவனம், இது அட்வான்ஸ் டெக்னாலஜியா மாத்த வேண்டிய கவனம், இதெல்லாம் மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துலயும் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஆனா குறையலன்றதுக்கு ஆனாலும் கூட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அதிகப்படியான சலானை போட்டது தமிழக அரசு தான், தமிழக காவல்துறை தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கிறப்ப காவலர்கள் பொறுப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் கூட தவறுகளை சுட்டி காட்டி அதற்கான சலானை ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அவர்கள் சரியான விதத்துல தானே சார் போறாங்க. இது இன்னொரு டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கறத கூட நம்ம விட்டுடலாம். ஆனா அரசு எல்லா விதத்திலையும் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம இந்த குறிப்பிட்ட துறையில இப்ப வேலை செஞ்சிருக்காங்கன்னா அப்ப அது சரியா தானே வேலை செஞ்சிருக்கு. இப்ப தொடர்ந்து தவறு இழக்கிற அந்த வாகன ஓட்டிகள் வரும்பொழுது இப்படி அதிகப்படியான சலான்கள் ஏற்படுத்துறது மூலமா அவர்கள் கட்டுக்குள்ள எடுத்து வருவாங்களா இல்லையா?
ஈச்சலான் கொண்டு வந்ததுல வெல்கம் பண்ண வேண்டியதாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு அதிகமா இருக்குன்னா, தமிழ்நாடு அதிகம் கிடையாது. யூபி தான் முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. யூபியை பொறுத்த வரைக்கும் தான் அதிகம். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்கதான் அதிகமா நடந்திருக்கு. கடந்த 2024 இந்த 11 மாதங்கள்ல அதிகப்படியான வாகன பதிவும் யூபியில தான் நடந்திருக்கு. செகண்ட் மகாராஷ்டிரா, 3வது தான் தமிழ்நாடு. ஆனா அதே கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிகம் நடந்ததுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்ல இருக்கும். உயிரிழப்புல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. யூபி முதல் இடத்துல இருக்கும். இதே மொத்த இந்தியாவுல அதிகப்படியான ஆர்டிஓஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான். 148 ஆர்டிஓஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. 2வது இடத்துல இருக்கக்கூடிய யூபில வெறும் 70 ஆர்டிஓ தான் இருக்கு. ஆர்டிஓக்கு நிறைய இருக்கிற காரணம் ஆனா ராதாகிருஷ்ணன் சார் நிறைய ராதாகிருஷ்ணன் சார் சாரி, தமிழகத்துல வந்து போட்டிருக்க சலான்கள் வந்து 5 கோடிக்கு மேல. ஆனா உத்தரப்பிரதேசத்துல போட்டிருக்கிற சலான்கள் வந்து 4 கோடிக்கு மேல. அமௌண்ட்ல வேணா யூபி அதிகமான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதிகப்படியான சலான்களை ஏற்படுத்துறது தமிழக காவல்துறை தான் அப்படின்னு பாக்குறப்ப இவர்கள் பொறுப்பு அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க, மைக்ரோவா மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? நம்ம வெறும் அமௌண்ட் மட்டும் பார்த்துட்டு போக முடியாது இல்லையா? ஒரு விதிக்குள்ள மட்டுமே மொத்த ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒன் ஆஃப் த வே. நீங்க வெறும் ஈச்சலான ரைஸ் பண்றதுனால மட்டுமே மக்களுக்கு வந்து அந்த புகட்ட முடியாது. நீங்க அந்த ஃபைன் பண்ண போறது எப்போ? நீங்க தெரிந்தே விதிகளை மீறும் போது, தெரிந்தே தவறுகளை திரும்ப திரும்ப செய்யும் போது, அதுக்காக தான் நீங்க ஃபைனே போடுவீங்க. ஆனா அதுக்கு முன்னால பண்ண வேண்டிய வேலைகளை முடிச்சிருக்குமா? நீங்க வெறும் ஈச்சலான் மட்டுமே வச்சு ரோட் சேஃப்டி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நீங்க ஈசிஆர் ரோட்ல அன்அக்கௌண்டபிள் அன்ட்ரேசபிளா 300 விபத்துகள் நடந்திருக்கிறதா ஆர்டிஐல நம்ம போட்டு வாங்கியிருக்கிறோம். இதே சென்னை கார்பரேஷன்ல கடந்த 2023-24 பிசிக்கல் இயர் பினான்சியல் இயர்ல ஒரு 300க்கும் மேற்பட்ட விபத்துகள் எங்களால ட்ரேஸே பண்ண முடியல, அப்படிதான் இருக்கு அப்படின்னே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அங்கெல்லாம் ஈச்சலானே போடலையே, ஈசிஆர் எல்லாம் பெரும்பாலும் போடலையே. நீங்க சிட்டிக்குள்ள போட்டுருக்கீங்க. சிட்டிக்குள்ள ஏன் போடப்படுதுன்னா தெருமுக்குள்ள திரும்பினா போலீஸ் நிக்கிறாங்க. ஹெல்மெட் போடல தவறுதான், ஈச்சலான் போடுறாங்க, அது வரவேற்க வேண்டியதுதான். ஆனா சிட்டிக்குள்ள கொடுக்கக்கூடிய கவனம் மற்ற மாநகரங்களா இருக்கக்கூடிய கோவையிலயோ மதுரையிலயோ நீங்க சிட்டியை தாண்டி வெளியில எந்த அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. நீங்க சப்பப்ஸ் தாம்பரத்துக்கு கொண்டு போல, செங்கல்பட்டு கொண்டு போல. அதுவும் வெறும் ஈச்சலான மட்டுமே தண்டனை அனுபவிச்சு நாங்க தொகைகளை வசூலிக்கிறதுனால மட்டுமே ரோட் சேஃப்டியை கொடுக்க முடியாது. நிதின் கட்கரி அவர் சொல்லும் போது, இதை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணும்போது நாங்க ஃபைனை ரிவைஸ் பண்ணுவோம், கடுமையான சட்டங்கள் கண்டிப்பா ரோட் சேஃப்டி விபத்தை குறைச்சிடும், ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்டை மக்களுக்கு கொண்டு போகணும்னாரு. அப்பவும் நம்ம குரல் கொடுத்தோம், கடுமையான தண்டனைகள் ஊழலை தான் அதிகப்படுத்தும், கரப்ஷனை தான் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தெரியுது இல்ல, டேட்டாவே தெரியுது. இந்த கேள்வியை தான் ஆதித்தன் சார்ட்ட கேட்க விரும்புறேன் நானு. சார், இப்ப நம்ம கண்கூடா நீங்க சொன்ன மாதிரி கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம், டிராபிக் குற்றங்களுக்கான அந்த அபராதம் என்பது பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கடந்த ஆண்டுகளை விட அதிகப்படியான வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இது இந்த டிராபிக் குற்றங்களை குறைக்காது அப்படிங்கிற வாதத்தை ராதாகிருஷ்ணன் சார் முன்வைக்கிறார். அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இப்படியான ஒரு கடுமையான தண்டனைகளை உண்டாக்குவதன் மூலம் அதிகப்படியான இந்த குற்றங்களை குறைக்க முடியாதா? இல்ல, கடுமையான தண்டனை வரும்போது குறைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ சென்னையில வந்து மோட்டார் ரேஸ் நடத்துறாங்க, அவங்களாம் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்கிற ஒரு பெரிய இதே கிடையாது. அவங்களாம் போலீஸ் கூப்பிட்டு எச்சரிச்சு விடுறாங்க. இப்படிதான் நடக்குது பல இடங்கள்ல. இப்போ நீங்க 12,000 கோடி சொல்றீங்க, ஆனா இவ்வளோ இதுக்கு சமமா ஒரு அமௌண்ட்டை வந்து கட்டாயம் அது வந்து அரசாங்கத்துக்கு போகாம வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் குற்றம் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் பணம் கொடுத்துட்டேன்னா ஈச்சலான் போடாம தனியா இப்படிதான் திருப்பி அடுத்த குற்றம் பண்ணத்தான் செய்வான். ஆனா அந்த மாதிரி குற்றங்கள், அதனாலதான் குற்றம் வந்து தொடர்ந்து அதிகரித்து தான் இருக்குது. இது போலீஸ் வந்து ஏதோ சார் சொன்ன மாதிரி புறநகர் பகுதிகளில் வந்து யாரும் கண்டுக்கிடுறது இல்லை. சிட்டியில வந்து சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கு, அதுல அட்டாச் பண்றாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஈச்சலும் அதிகம் வருது, அது ஒரு காரணம். மற்ற இடங்கள்ல வர்றது இல்லை, இது ஒரு விபத்துக்கு காரணம். இதனாலதான் குற்றங்கள் வந்து நீங்க கடுமையா சட்டம் போட்டாலும் கூட அதிகரிக்க காரணம் ஒன்று, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை அது அங்க உள்ள சாலைக்கும் அங்க ஓடுற வாகனத்துக்கும் ஒரு விகிதாச்சாரமே ரொம்ப மோசமா இருக்கு. சாலை வந்து அகலப்படுத்தப்படவே கிடையாது சென்னை நகர்ல, ஏன்னா அதுக்கு முடியாம போச்சு. ஆனா வாகன எண்ணிக்கை, அதுவும் கார்கள், இருசக்கர வாகனங்கள் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இது ஒரு குற்றங்கள். ஏன்னா நீங்க வெளிநாடுகளை பண்ணீங்கன்னா, கத்தார் இந்த மாதிரி பல நாடுகள்ல சொல்றாங்க, போயிட்டு வந்து எங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் பயன்பாடு ரொம்ப குறைவு.
கார்கள் தான் அதிகம். ஆனா சென்னை நகர்ல பாருங்க, இருசக்கர வாகனங்கள் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கு. இது ஒரு விபத்துக்கு இதெல்லாம் காரணம். ஆனா நீங்க என்னதான் தண்டனை போட்டாலும் அதை யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. தொடர்ந்து நடக்கதான் செய்யுது. காரணம் பாதி குற்றங்கள் தான் ஈச்சலானுக்குள்ள வருது, பாதி குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லது வேற வகையில அது சமாளிக்கப்படுதா அர்த்தம். ஆதித்ய சார், நான் நேரடியாவே அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு ஒரு ஃபைனுங்கிறது ஒரு 1000 ரூபாய் இருக்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி வேறு விதமாக போனா கூட ஒரு 10% முடிச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கலாம். இப்ப 10,000 ரூபாய் அப்படின்னு இருக்கப்ப தவறுதான் அப்படிங்கறத தாண்டி கூட 10,000 ரூபான்னு இருக்கப்ப நீங்க சொல்ற மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் முடிக்கணும் அப்படின்னா கூட அதுல 10%ங்கிறது பெரிய அமௌண்டா இருக்கும். அப்ப வாகன ஓட்டிகள் தவறு செய்தால் நம்ம சட்டப்படி ஃபைன் கட்டினாலும் சரி, இல்ல பிடிக்கிறவர்களை கவனித்து விட்டு வெளியே வந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம பாக்கெட்ல இருந்து போற அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கிறது. அப்படிங்கிறப்ப வாகன ஓட்டிகள் தங்களோட தவறுகளை சரி செஞ்சுக்க முற்பட மாட்டாங்களா? அதன் மூலமா இந்த குற்றங்கள் குறையாதா? அதுக்காகத்தான் அரசாங்கம் இது முன் வச்சது. இது எடுபடல நினைக்கிறேன். வாகன ஓட்டிகள் அதிக அளவு ஃபைன் போடும்போது அடுத்த முறை தவறு தான் செய்யறாங்க. ஆனால் இப்போ ஒரு குடித்து விட்டு வாகனம் ஓட்டினா 10,000 ரூபாய் அபராதம் போடுறாங்க. அதை உடனே கட்ட முடியலன்னு நினைக்கிறாங்க. பல இடங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, டிராபிக் சிக்னல் இருக்க இடத்துலலாம் அந்த வாகனங்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க. அது பக்கத்திலேயே ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்கான், இங்க வாகனங்களுக்கு கடன் வழங்கப்படணும்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அண்ணா நகர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அண்ணா நகர் சிக்னல்ல ஒரு 50 மோட்டார் சைக்கிள் கிடக்கு, அது பக்கத்துல கடன் கொடுக்கன்னு ஒருத்தர் நோட்டீஸ் போட்டிருக்கான். அந்த அளவு அதிக கட்டணம் போட்டனால அந்த வாகனம் திருப்ப முடியாமலே பல போலீஸ் நிலையங்களை அது தூங்குது, துருப்பிடிச்சு கிடக்கு. அது வேற விஷயம். ஆனா நீங்க அதிக கட்டணம் போட்ட உடனே அவங்க அந்த ஏன்னா பாதி இளைஞர்கள் இப்ப அது குடிப்பழக்கம் இந்த மாதிரிலாம் சென்னை போன்ற நகரங்கள்ல அது ஒரு காப்பி குடிக்கிற மாதிரி ஒரு வழக்கமா மாறிட்டு போகுது. அதை போலீஸ்ல போடும்போது அவங்க குற்றங்களை அதை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்லை சென்னையில் உள்ள மக்களுக்கு பொறுத்தவரை இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வருமானம் அதிகம். மற்ற கிராம பகுதியில் பாருங்க, அவங்களால இந்த அளவு பணம் கொடுக்க முடியாது. அது ஒண்ணு. முன்னெல்லாம் இந்த ஈச்சலான் முறையில வராதவர்கள் போலீஸ்லயே முடிச்சுக்கிட்டாங்க. ஈச்சலான் வந்த பிறகு சரி இதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வெளில கட்டுக்கலாம், அவன் வரட்டு போட்டு அப்படி டிலே பண்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ தொடர்ந்து அது ஒரு ஈச்சலான் முறையில வந்த பிறகு கையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுது. உடனே போய் யார் கட்டுறா கிடையாது. அதுக்கு ஒரு டைம்க்கு எடுத்துக்கிறாங்க, அவங்க இஷ்டத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்லாக்னஸ் ஊறுது மக்கள்கிட்ட. ஏன் நம்ம தொடர்ந்து இது பண்ணணுமாங்கிற. ஆனால் அந்த இடத்துலயே அவங்கள வசூல்படி இப்போ பல இடங்கள்ல அந்த இடத்துல வண்டியை பிடிக்கிறாங்க, கட்ட முடியாத வண்டியை பறிமுதல் பண்றாங்க. ஆனா அந்த வண்டியையும் போலீஸ் உடனடியாக திருப்பி கொடுக்கறது இல்லை. அது ஒரு பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் கட்டணம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈச்சலா முறையெல்லாம் அதனால பிடிபடு குற்றங்கள் அதிகரிக்க வழிய அந்த பிடிபடா குற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அது குறைஞ்ச மாதிரி தெரியல, எனக்கு குறைய சான்ஸ் இல்லை. கண்டிப்பா சார். சார் ராதாகிருஷ்ணன் சார், தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது பொதுவா எல்லா விஷயங்களும் சொல்ற விஷயம். ஆனா நீங்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றது மூலமா இந்த குற்றங்களை குறைத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன மாதிரியான மாற்று திட்டங்களை அரசு முன்வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் பண்ணணுங்க. எதுக்கோ தொழில்நுட்பங்கள் கொண்டு வரக்கூடியவங்க சாலை விதிகளை கடைபிடிக்கிறதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க டெக்னாலஜி கொண்டு வரணும். சிக்னலை டிசைன் பண்ணும்போது இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணணும். கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா இன்னைக்கு நகரங்களுக்கு மையங்கள்ல இருக்கு. ஆனா எவ்வளவு நகரங்கள்ல இருக்கு, நீங்க அங்கெல்லாம் கொண்டு போகணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் எம்பவரிங் சிஸ்டத்திலையும் என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்லையும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி நீங்க கொண்டு போகணும். இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இது காவல்துறை மட்டுமே அல்ல, இது நீங்க லோக்கல் கவர்னன்ஸோட இணைந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு பரவலாவே சென்னை முழுசும் திருவான்மியூர்ல பாப்பீங்க, கோயம்பேடுல பாப்பீங்க, டி நகர்ல பாக்குறீங்க. அதே போல நார்த் சென்னை நம்ம பூக்கடை பாக்குறீங்க, இந்த பக்கம் மந்தவெளியில பாக்குறீங்க. அப்போ ஒரு 15-20 டெப்போக்கள் இருக்கு. 15 இடங்கள்ல பெருந்திரளான பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கூட்ட நெரிசல்கள் இருக்கு, ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு, மார்க்கெட் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு, பள்ளி கல்லூரிகள் நெருக்கமா இருக்கு. அப்போ இவ்வளவு ஆஸ்பெக்ட நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு லோக்கலைஸ்டு பிளான், டிராபிக் பிளான் வேணும். இன்னைக்கு கிரேட்டர் சென்னை டிராபிக் போலீஸ்ல இது இருக்கான்னா இல்லைன்றதான் தெரியுது. இன்னைக்கு பில்லர் எடுத்துக்கங்களேன், அங்க 5-6 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இன்னைக்கு புறநகர் பேருந்துகள் அப்பப்போ காலையிலையும் இரவு நேரங்களையும் வந்துட்டு போறதை பாக்குறோம். எம்டிசி பஸ்ஸும் அதிகப்படியான அளவுகள்ல ஆட்கள் அங்க வர்றாங்க. இன்னொன்னு தனி போக்குவரத்துகள், 2 வீலர் கார்களை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அந்த இடம் அதிகம்.
அப்ப அந்த இடத்தோட டிராபிக் பிளான பண்றதுக்கு நீங்க வேப்பேரியில உட்காந்துட்டு பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய வெஹிக்கிள் டென்சிட்டியை வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அதே போல நீங்க ரீரவுட் பண்ணணும்னா லோக்கல் கவர்னன்ஸோட பிளான் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ரீரவுட் பண்றோம், அதுக்கு லோக்கல் கவர்னன்ஸ் அப்ரூவல் என்ன வேணும், அங்க என்னென்ன பாதிப்பு உண்டாகும். இப்ப மெட்ரோ நடக்குது, வடபழனில இருந்து போரூர் வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு அக்சஸ் பண்றதுல பிரச்சனை, இந்த மவுண்ட்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போறதுல பிரச்சனை. அதே பக்கம் இந்த சைடு பாத்தீங்கன்னாலும் மவுண்ட் ரோட்ல அங்கங்க சில மெட்ரோ வாட்டர்ஸ் ஒர்க் நடக்குது, மெட்ரோ ட்ரெயினோட வேலை. இங்க உத்தமர் காந்தி சாலையில பாருங்க அங்க நடக்குது. அப்போ இந்த நகரம் டெவலப்ப வரவேற்கக்கூடிய நாம ஒரு 10 வருடங்களுக்கு இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க போகுது. ஆனா இந்த 10 கோடி வாகனங்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த வாகனங்கள் அதே சாலையை தானே பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப இதுக்கான குட்டி குட்டி பிளான் யாரு பண்ண முடியும்? அந்த போலீஸும் அங்களுடைய லோக்கல் கவர்னன்ஸும் ஒர்க் பண்ணிருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு சாலைகள் சரியில்லை, நம்ம சிக்னலை இன்ஸ்டலேஷன் பண்றாங்கல்ல, இந்த போக்குவரத்து காவல்துறை ஒரு சிக்னலை போடுறாங்கல்ல, அந்த சிக்னலை ஒட்டி இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், ஒரு வண்டி இறங்கி ஏறுற அளவுக்கான பள்ளத்தை யாரு மூட சொல்லணும்? அதுக்கான கம்ப்ளைண்ட் சிஸ்டம் எத்தனை போலீஸ்காரங்களுக்கு தெரியும்? 1913 ஒரு நம்பர் தெரியுமா? தெரியாது. இது அவங்களை குறை சொல்லல, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்றது. உதாரணத்துக்கு சார் சொன்னார், அந்த வண்டிகளோட எண்ணப்பெருக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பேர்ல ஒருத்தவங்க சென்னையில இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய வண்டிகள்ல 3 வண்டியில 2 வண்டி சென்னைக்குள்ள இருக்கு. அதுவும் இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ள பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் எவ்வளவு தெரியுங்களா? 2 லட்சம், ஏறக்குறைய 1,80,000 டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நான் டிரான்ஸ்போர்ட் 17 லட்சம். அதாவது பொது போக்குவரத்து அல்லாத தனிநபர் வாகனங்களாக 17 லட்சம், மொத்தமா 18 லட்சம் வாகனம் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதிவாயிருக்கு. இது எல்லாமே பெரும்பாலும் சென்னைக்குள்ளதான் ஓடுது. 148 ஆர்டிஓஸ் வந்து தமிழ்நாடு முழுசும் இருந்தாலும் சென்னையோட ரீஜன் மட்டும்தான், மண்டலம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்ப இங்க வாகன பெருக்கம் இருக்கு. இந்த வாகன பெருக்கத்துக்கு தகுந்தா போல சாலைகளை டிசைன் பண்ணிருக்கணும். லேண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். லேண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னொரு பக்கம் ஆர்டிஓக்கு ஆளே போகாம, அட்டண்டன்ஸே போடாம லைசன்ஸ் வாங்கிட்டு போறது நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம், பாக்குறோம். அப்போ நீங்க ஒரு இன்னைக்கு அமெரிக்காவோட ஒரு 2 வீலரோ 4 வீலரோ லான்ச் ஆகுதுங்க, ஹை அண்ட் வெஹிக்கிள். இமீடியட்டா வெரி நெக்ஸ்ட் டே நீங்க கோயம்புத்தூர்ல பார்க்கலாம், அடுத்த நாள் சென்னையில பார்க்கலாம். இந்தியாவுக்குள்ள வேற எங்க வருதோ இல்லையோ, கோயம்புத்தூர்ல கண்டிப்பா கிடைக்கும், சென்னைக்குள்ள 2வது நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த இன்டர்நேஷனல் டிரைவர் நீ கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ இருக்கான்னு உங்களால என்னால உறுதியா சொல்ல முடியுமா? லைசன்ஸை வாங்கிட்டு வந்து வெளியில வந்த அடுத்த 1 மணி நேரத்துல அந்த வண்டி இயக்குறான். ஹை டென்சிட்டியான, ஹை ஸ்பீடு, ஹை கெப்பாசிட்டி வெஹிக்கிள் 4 வீலர். உங்களுக்கு அச்சா இருக்குமா? இருக்காது. இதுக்கு எங்க செக் அண்ட் பேலன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? இப்ப இந்த செக் அண்ட் பேலன்ஸ்ல லூஸ் அண்ட் விட்டுட்டு நீங்க திரும்பவும் தூக்கி நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி அல்ல. இந்த ஒரு பக்கம் செல்லலைன்னா ரோட் சேஃப்டி செல்லவே செல்லாது. காயினோட ஒரு பக்கம் செல்லணும்னா அரசு இன்னும் ஒவ்வொரு லோக்கல் பாடியில பிளான் பண்ணணும். இங்க எவ்வளவு வாகனங்கள் இருக்கு, அந்த வாகனத்துக்கான ரோடு இங்க இருக்கா, போய் டோர் நாக் பண்ணுங்க, ஹைவே தட்டுங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹைவே தட்டுங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை தட்டுங்க, ரோட சரியா போடுங்க. இன்னைக்கு கிண்டியில ஒருத்தர் இறந்து போனாரு, ஒரு ஐடி இதுல வேலை செய்யக்கூடியவர். அவர் தவறா ஹெல்மெட் போட்டுதான் போனாரு, ஒரு பள்ளத்துல இறங்கி ஏறதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. இங்க மதுரவாயல்ல மழைநீர் வாய்க்கால் சரியா மூடப்படல, அது தெரியல, ஒரு பொண்ணும் அம்மாவும் உள்ளுக்குள்ள சரிஞ்சு விழுந்தவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில பாருங்க, பைபாஸ்ல ஏறினவர், சரியான ரூட்ல ஏறினவர் ஆப்போசிட்ல வந்து எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாம இறந்துட்டாரு. இதே பெட்ரோல் பங்க்ல இருந்து வெளில வரக்கூடிய 60க்கும் மேற்பட்ட விபத்துகளை நம்ம பதிவு செஞ்சு கொடுத்துருவோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நம்ம ரூரலுக்கும் சப்பர்ப்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்டுக்கும் ரிசர்ச் பண்ணி இங்க விபத்துகள் நடக்கிறதுக்கான காரணிகள் இதெல்லாம், பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் ரெட் ஜோன்ஸ், இதெல்லாம் ஹாட் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தரோம். ஆனா இன்னைக்கு ரோட் சேஃப்டி ஆணையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியான ரோட் சேஃப்டி ஆணையம் வேணும்னு நம்ம ரொம்ப நாளா கேட்கிறோம். இங்க யாரு ரோட் சேஃப்டி ஆணையம் இருக்காங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்பியும் கலெக்டரும் தான் அதே மாவட்ட ஆணையத்துல இருக்கிறாங்க. கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் வேற வேலையே இல்லையா? அவங்க இதே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னமும் ரோட் சேஃப்டிய ஒன்றிய அரசு எப்படி அது 10வது விஷயத்தோட 11வது விஷயமா வைக்குதோ, மாநில அரசும் 15வது விஷயத்துக்கு பதிலாக 16வது விஷயமா அதை வைக்கிறாங்க. அப்போ நீங்க மைக்ரோ லெவல்லையும் பிளான் பண்ணணும், பேன் இந்தியாவுக்கும் பிளான் பண்ணணும். நீங்க தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். மற்ற மாநிலங்கள்ல இந்த தேவைகள் இல்ல, தமிழ்நாடுக்கு அப்படி கிடையாதுல்ல. தமிழ்நாடுக்குன்னு ஒரு கமிஷன்ஸ் வேணும், தனிப்பட்ட ரோட் சேஃப்டி ஆணையம். ஏன்னா 14 துறைகள் இணைந்து வேலை செய்யுது. ஹைவே இருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கு, அதே போல நீங்க பஞ்சாயத்தை கனெக்ட் பண்ணணும், நகர சாலைகளுக்கு
முனிசிபாலிட்டியை கனெக்ட் பண்ணிக்கணும், மாநகராட்சியை கனெக்ட் பண்ணணும். மாநகராட்சியில பாத்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் ஒரு வேலை செய்வாங்க, கார்பரேஷன் ஒரு வேலை செய்வாங்க. இப்ப பல்வேறுபட்ட துணைகளை ஒருங்கிணைஞ்சுதான் இந்த ரோட் சேஃப்டியே நடக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு அதுக்கான திட்டமிடுதல் ஏதாவது இருக்கா, அதுக்கான பிளான் ஏதாவது இருக்குன்னா நாங்க ஃபைனை வாங்கிட்டு இருக்கோம். ஃபைனை வாங்கி என்ன புண்ணியம் சார்? எவ்வளவு விபத்து குறைச்சிருக்கீங்க? 18,000 பேர் 17,000 பேர் போன வருஷம் இறந்து போயிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதுக்கு யார் பொறுப்பு? ஆளக்கூடிய திமுக அரசு தானே. அதுக்கு முன்னால 14, 15, 16 வருஷம் ஒரு 1000 பேர் 2000 பேர் இறந்தவங்க எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் பாருங்க, 50,000 பேர் விபத்து 45,000 இருந்தது, இன்னைக்கு 52,000 வந்திருக்கு. அதோட காரணம் என்னன்னா, நீங்க லைசன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, வாகனங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாயிருக்கு, சாலைகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இந்தியாவிலேயே ரூரல் ரோட் நெட்வொர்க் ஹையஸ்ட் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுல தான். எல்லா கிராமங்களையும் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க, வண்டியை கொடுத்துருக்கீங்க. ஆனா அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கான அறிவு கொடுத்துருக்கீங்களா? இது யாரு கேட்க வேண்டியது? தமிழ்நாடு அரசு அதை பார்க்கணுமா இல்லையா? போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிறாரு, அதுக்கான விதிகளை டிசைன் பண்ணிருக்காங்களா? கிராமங்கள்ல இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு டாரஸ் வண்டியோ இல்ல கனரக வாகனமோ டிராக்டரோ இல்ல அந்த டம்பு மாதிரி அந்த வாகனமோ போகாத கிராமங்களை சொல்ல முடியுமா? நகரத்தை ஒட்டியுடைய எல்லா கிராமங்களையும் கனரக வாகனங்கள் அரசே பயன்படுத்துறது இல்ல. அந்த சாலைகள் அதுக்காக தான் கட்டப்பட்டிருக்கா? அப்போ இந்த கேள்விகள் இல்லாம வெறும் ரோட் சேஃப்டிய மேலெழுந்த வாரியாக பேசிட்டு போறதுன்றது அரசியல். ஏதோ அரசாங்கத்தை ஆளக்கூடியவங்க தனக்கு சாதகமா பேசிக்கலாம். இன்னைக்கு சென்னையுடைய கிரேட்டர் சென்னை போலீஸா இருக்கக்கூடிய சுதாகர் அவங்க சென்னைக்கான ஒட்டுமொத்த ஏரியா வாரியாக இதுதான் எங்களோட மைக்ரோ லெவல் பிளானிங் சொல்லுங்க. ஒரே ஒரு சொல்லுங்க ஆதித்தன் சார், இப்படி ஒரு ஃபைன் போடுறது மட்டும்தான் குற்றங்களை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு மாயையிலிருந்து அரசு விடுபடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதை தாண்டி வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான பொறுப்பா செயல்படணும், என்ன மாதிரியான விஷயங்களை அரசு செய்தா இந்த டிராபிக் குற்றங்களில் இருந்து குறைத்து கொள்ளலாம், அல்லது தமிழக காவல்துறை செய்த மாதிரி அந்த ஜீரோ டிராபிக் கிரைம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல எப்படி கொண்டு வரலாம், இதற்கான முன்னெடுப்புகளை அரசும் மக்களும் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களோட இறுதியான கருத்து. அடிப்படையில டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற இடத்துல அதை ஆரம்பிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற இடத்த நீங்க இப்பெல்லாம் ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணி வாங்கலாம், நேரில் போகலாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா கூட சில விஷயங்களை ரெனியூ பண்ணிருக்கலாம். ஆனா அங்க போகாம முடியாது, நம்ம போட்டாலும் நம்ம பணம் போய் ஆகணும், அந்த கதை தான் இருக்குது. அது மாதிரி இப்போ டிரைவிங் இன்ஸ்டியூட் அவங்க மூலமா எடுத்துட்டு அவங்களே ஓகே பண்ணா கொடுத்துடலான்னு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் பாருங்க, அதை ஒரு செக்அப் பண்ற ஒரு வசதி கூட சரியான மாதிரி கிடையாது. சும்மா ஒரு மெயின் சிட்டில 2 தெருவை பிடிச்சிட்டு நீ அப்படி ஓட்டு இப்படி ஓட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் வச்சு ஒரு விதிப்படி பண்ணி அந்த லைசன்ஸ் கொடுத்து பண்ணாதான் அதை பேசிக்கா முதல்ல மக்களை சரி பண்ண முடியும். அந்த டைம்லயே அவங்களுக்கு இவ்வளவு விதி மீறினா இவ்வளவு எல்லாம் பணம் கொடுப்போம்னு அவங்கள கடுமையா எச்சிட்டு அந்த இதை கொடுக்கணும். அது ஒரு மெயின் இது. இன்னொன்னு, பழைய வாகனங்களை அழிக்கிறது மத்திய அரசு எவ்வளவு நாளா ஒரு நிதி கட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரு. 15 வருஷம் வாகனங்களாம் தூக்கிறது. அது அது நடைமுறைக்கு பெரிய அளவுல வரவே இல்லை. அந்த இதையும் வெளிநாடுகள் எல்லாம் அது கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இங்க அது ஃபாலோ பண்ணணும். அவங்க அதை பலமுறை சொல்லிட்டாரு, அவராலே முடியல என்ன தெரியல. அதனால அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நான் சரி பண்ணணும். இந்த 2 பண்ணி அதுக்கு பிறகு நீங்க சார் சொன்ன மாதிரி சாலை விரிவாக்கம் சரியான முறையில் பண்ணணும். இதெல்லாம் மீறி பொது போக்குவரத்தை அதிகப்படுத்திருக்கோம். சென்னையை பார்த்தா இன்னும் 5 வருஷம் மெட்ரோ நல்லா வந்துடும். அந்த டைம்லயும் நம்ம மற்ற போக்குவரத்தை குறைக்கிறதுக்கு வழிபடணும் ஒழிய தனிநபர் போக்குவரத்தை அதிகப்படுத்தக்கூடாது. ஏன்னா கொரோனா காலத்துல தான் தனிநபர் போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. அதை பழையபடி அதை சுருக்கி பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழி பண்ணா அந்த குற்றங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் விஷயத்துல போலீஸ் கொஞ்சம் கடுமையான ஆக்ஷன் எடுத்தா கூட அது வேற மாதிரி அவங்கள ஒரு சோசியல் ரீதியா அவங்கள சமூக ரீதியா பெற்றோர் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இங்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பண்ணி அதை அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துறமே ஒழிய வெறுமனே ஃபைனை போட்டா பயந்துருவாங்கலாம் கிடையாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் என்னைக்குமே துடிப்பா இருப்பான், அவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அது உயிரை பத்தி கூட கவலை. அதனாலதான் தலைக்காயம் விபத்து தமிழ்நாட்டுல அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை அவங்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு பள்ளி கல்லூரிகள் பெற்றோர் விழிப்புணர்வு போதுமான அளவு அரசு கொடுக்கறதா நினைக்கிறீங்களா? இன்னும் அதுல அதிகப்படுத்த வேண்டிய கவனம் செலுத்தப்பட வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கொடுக்க. ஏன்னா
ட்ரங்க் அண்ட் டிரைவ் குடிச்சு விட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு நம்ம கண்டிப்பா இருக்கோம். ஆனா அந்த இது கிடையவே கிடையாது. சென்னையில பொறுத்தவரை நீங்க வேலைக்கு போயிட்டு வரும், சாயங்காலம் டீ குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு போற மாதிரி பைக் ஓட்டிட்டு தான் போறோம். அதை வந்து போலீஸே சொல்றாங்களா, ஊதும் போது இத்தனை அளவுக்கு மேல இருந்தா விட்டுறாங்க. அப்படிதான் இருக்குது. கண்டிப்பா அடியோடு எவனும் தண்ணி போட்டு ஓடக்கூடாதுன்னு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தா தான் ஒளிய மற்றபடிலாம் அது வந்து அது குறைக்கவே முடியாது. இந்த இளைஞர்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப விழிப்புணர்வு எல்லாம் கல்வி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கல்வி கொடுக்கணும். அது கட்டுமே கண்டிப்பா சார். சார் ராதாகிருஷ்ணன் சார், நீங்க சொன்னதுல இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தனியா எடுத்துட்டா கூட இந்த டிராபிக் குற்றங்கள் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல குறிப்பா நடக்குது. ஒண்ணு திறமையின்மை அல்லது அதை பற்றிய போதிய கவனமின்மை, அதனால் நடக்கக்கூடிய குற்றங்கள். அதை தாண்டி தங்களுடைய குற்றம் இழைக்கிறோம் என்று தெரிந்துமே செய்யக்கூடிய குற்றங்கள் இருக்கு. அப்ப இந்த தெரிந்துமே செய்யக்கூடிய குற்றங்கள் இருக்கு, ஓவர் ஸ்பீடு போடுறது, இல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ், வித்தவுட் ஹெல்மெட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும், யாரும் இது சொல்ல தேவையில்லை. ஆனா அது மாதிரியான குற்றங்களை குறைக்கணும்னா ஃபைன் தானே சார் ஒரே வழியா இருக்கும். அப்ப நீங்க அதை தேவையில்லை அப்படின்னு நீங்க எடுக்க போனீங்கன்னா அந்த குற்றங்கள் தான் இந்த மொத்த குற்றங்கள்ல அதிகபட்சமான குற்றங்கள் அங்கதான் நடக்குது. அப்ப அதுதானே ஒரு வழியா இருக்க முடியும். அதை தாண்டி வேற என்ன சார் வழி இருந்துட முடியும்? நீங்க உண்மையாவே பாயிண்ட் பண்ண அந்த 3 செக்டாருமே முக்கியமான செக்டார். அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய கோணத்துல ஒரு வித்தியாசம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பீடோ, ட்ரங்க் அண்ட் டிரைவோ இல்ல ட்ரிபிள்ஸோ போறாங்க, டேஞ்சரஸ் டிரைவிங், இந்த இந்த விஷயங்களை போகும்போது பிடிபடும் போது யார் ஒருத்தவங்க லோக்கல்ல தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க பேரை பயன்படுத்திட்டு போறதா நிறைய இடங்கள்ல பார்க்கணும். சில இடங்கள்ல நீங்க சிசிடிவி கேமரா எல்லாம் வந்ததுக்கு பிறகு அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் முறை நீங்க ஃபைன் போட்டீங்க, சட்டத்திலே என்ன இருக்குங்க, சட்டத்தைப்படியே பேசுவோமே. சட்டத்துல முதல்ல நீங்க பண்ணும்போது அபராதம், 2வது முறை அபராதம் அதிகமாகணும், 3வது முறை லைசன்ஸை ரத்து பண்ணணும் இருக்கு. எவ்வளவு பேர் லைசன்ஸா ஆண்டுக்காண்டு ரத்து பண்றீங்க? என்ன விவரங்களை நீங்க வெளியில இருக்க சொல்லுங்க. நீங்க அதை பண்றது இல்லையே. இப்ப மாட்டினீங்கன்னா செக்ஷன் 177 500 ஃபைன், நாளைக்கு மாட்டினா திரும்ப செக்ஷன் 177 500 ஃபைன், அதுக்கு அடுத்த நாள் மாட்டினா செக்ஷன் 177 500 ஃபைன். இப்படி 500 வாங்குறதுனால மட்டுமே உங்களுக்கு வரலன்றது நல்லா தான் தெரியும். முதல்ல 100 இருந்தது, இப்ப 500 ஆயிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். 500 பதில் 200 கையில கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதோட அடுத்த இடத்துக்கு நீங்க நகரணுமா இல்லையா? இன்னொரு பக்கம் நாம ஏற்கனவே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் மாநில அரசுக்கு. என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபைனுக்கு வர்றாங்களா, அவங்கள்ட்ட விலை மதிக்க முடியாதது என்னன்னா நேரம் தான். லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வாகனத்தை நீங்க ஏற்கனவே கொண்டு போறீங்கல்ல, ஒரு அரசு மருத்துவமனையோட எமர்ஜென்சி கேர் அந்த விபத்து பிரிவு இருக்குல்ல, அங்க ஒரு நாள் முழுசும் பார்வையாளராகவோ அங்க இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவங்களாவோ போடுங்க. ஒரு பரிச்சார்த்த முறையில அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு சென்னைக்குள்ள அவங்க நேரத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த 500 கொடுத்துருவாங்க. ஆனா அந்த நேரத்தை கொடுக்கும் போதுதான் அதோடைய விலை அவங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் இன்னைக்கு லைசன்ஸ், இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ், ட்ரிபிள்ஸ், ஹார்ஸ் ரைடிங், ராங் சைடு டிரைவிங், இதெல்லாம் நீங்க மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். லைசன்ஸையும் வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சு நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஹாஸ்பிட்டல் அங்க நீங்க ஏற்கனவே போலீஸ் பூத் இருக்குல்ல, ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் போலீஸ் பூத் இருக்குல்ல, அங்க சைன் பண்ணிட்டு வண்டியை கொடுங்க. ஒரு நாள் முழுசும் அங்க எமர்ஜென்சி கேர்ல இருக்கட்டும், இல்ல ஒரு வாரம் இருக்கட்டும், 3 நாள் போடுங்க. ஒரு வாரம் அவங்களை கண்காணிக்க சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த உயிரோடைய விலை மதிப்பை அங்க கொடுக்க முடியும். இதே போல ஏற்கனவே நாங்க சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸோட சேர்ந்து அங்கங்க சிக்னல்ல ஒரு டென்ட் மாதிரி ஒண்ணு வச்சு உயிர் விபத்துகளை, கோரமான விபத்துகளை 1 மணி நேரம் ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணோம். அது போல நீங்க இன்னோவேட்டிவ் தாட்டை நிறைய கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்டற்ற வகையில வாகனங்கள் பெருந்திரள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. பெருந்திரள் மக்கள்கிட்ட வாகனத்தை கொடுத்துட்டீங்க, இளைஞர்கள்ட்ட வண்டிகளை கொடுத்துட்டீங்க. அந்த வண்டி எப்படி பாதுகாக்கணும், எவ்வளவு வேகத்துல போகணும், என்ன கண்ட்ரோல்ல இருக்கணும் தெரியாது. ஆனா அவனுக்கு உயிரோட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது நம்ம தான். காரணம் என்ன, அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் கைவிடப்பட்டிருக்குமானால், இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தனியா இருக்கிறாங்கன்னா அதுக்கும் பொறுப்பு யாரு, அரசு தான். அப்போ அதை முன்கூட்டியே திட்டமிட்டு இது நடக்காததுக்கு எங்கெங்க காலேஜ் ஸ்பாட்ஸ் இருக்கு, அந்த காலேஜ் ஸ்பாட்ல எங்கெல்லாம் வாகனங்களோட வர்றாங்க, இந்த கல்லூரிகள்லாம் நீங்க வாகனங்களோட அனுமதி கிடையாது, அண்டர் 18, நீங்க வண்டியோட வரவே கூடாது, எந்த கல்லூரியும் சொல்லுங்க. அது முடியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டங்கள் நிறைய ரெக்கமெண்டேஷன் மாநில அரசுக்கும் சரி ஒன்றிய அரசுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி புது விதங்களாக உங்க தண்டனைகளை முறைப்படுத்துங்க, கொண்டு போய் செய்தியை கொடுங்க. நமக்கு ஒவ்வொரு உயிரும் முக்கியங்க.
சின்ன சின்ன அலட்சியத்தினால போகக்கூடிய உயிர் ஒன்னொண்ணுமே முக்கியம். அதுக்காக போலீஸ்காரங்களுமே பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். போய் திருட மாதிரி ஒளிஞ்சு நின்னு தன்னுடைய மனசாட்சியை வித்துட்டு எவ்வளவு போலீஸ்காரங்க வேதனைப்படுறாங்க. நாங்க நொளிஞ்சு நின்னு பிடிக்க வேண்டியது இருக்கு சார். மந்த்லி டார்கெட் குடுக்குறாங்க. வேற என்ன சார் பண்றது? அப்படின்னு நெறைய பேர் பார்க்கிறோம். சில பேர் அவங்களுடைய நிலைகள் கேட்டுட்டு விட்டுறாங்க. ஆனா இதே காவல்துறை ஒரு கட்சி வாகனத்தை புடிச்சு வச்சுட்டு பம்பரை புடிச்சிருக்கிறேன், இது டிஎம்கேவோட வண்டி, இவங்களுக்கு ஃபைன் போடணும், செக்ஷன் படி நீங்க 5000 ரூபாய் ஃபைன் போட முடியும்ல, ஃபைன் போட முடியுமா? எவ்வளவு கட்சி வாகனங்கள் அந்த பம்பர் வைக்கிறது சட்ட விதி மீறல். எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வண்டியில வைக்க கூடாது. அதான் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988ல அது தெளிவா தான் சொல்லப்பட்டிருக்கு. 88 ஆக்ட்ல எத்தனை கட்சி வாகனங்கள் அது மாதிரி பிடிச்சி அபராதம் போட்டிருக்காங்க. இல்ல பிடிச்சவங்க போலீஸ்காரங்களுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, இது வேற வேலையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டோட பம்பர் போய் பிடிக்கிறது, டாடா ஏஸோட பம்பர் போய் பிடிக்கிறது. இப்ப இந்த பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு. இந்த இடத்துல காவல் அதிகாரிகள் பக்கத்துல இருக்க வேண்டிய அரசு விட்டு கொடுத்துருச்சா இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் அரசு ஏதோ திட்டத்தை போடுறதும் ஐவாஸ்க்கு அறிவிக்கிறதுமா இருக்கிறத தாண்டிலும் உண்மையாகவே ஆக்கப்பூர்வமா செயல்படணும்ன்றதான் நம்ம நோக்கம். நன்றி சார். நன்றி சார். போக்குவரத்து விதிமீறல் குற்றங்கள் என்பது குற்றம் என்கிற மனநிலையே மக்களுக்கு வரவில்லை என்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். அதை தாண்டி இந்த குற்றங்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கான ஆவணத்தை அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். நம்முடைய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.